ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக ஸ்லோவேனியா போயிருந்தோம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன்ல. ஸ்லோவேனியாவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீடோட ஹோம் டூர் வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்பிஎன்பியில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். 2 வீடாக வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 3 ஃபேமிலி வந்து சேர்ந்து போயிருந்தோம். நாங்கள் ஏன் வீடு மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் நம்ம குக் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 4 டேஸ் போயிருந்தோமா. ஏன்னா அத்தனை நாளும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்து சாப்பிட முடியாது. அதனால் அப்பப்போ வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றனால எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐட்டம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதனால் நம்ம கிச்சன் இருந்துச்சுன்னா செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா போகிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலும் வந்து தேடிட்டு இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் இந்தியன் ஃபுட்டும் வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா பசங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெளியே வந்து டெய்லி வந்து வெளியில் ஃபுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்றனால நாங்கள் இங்கேயே குக் பண்ணிக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணி தான் வந்து நாங்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கே கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. பாட்ஸு, பிளேட்ஸு, கப்பு, அப்புறம் இந்த கெட்டில், காஃபி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே இருக்க ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். மாவு, சட்னி இதெல்லாமே வந்து இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது தாங்க. இது போக பார்த்திங்கன்னா பால், தண்ணி, ஜூஸு எல்லாமே நாங்கள் டோட்டலாக வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்தது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஷாப்புமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு நாள் பப்ளிக் ஹாலிடே வேறு இருந்ததா, அதனால் கடை எதுவுமே சுத்தமாக இல்லை. நாங்கள் ரிட்டர்ன் ஊருக்கு போகிறதுக்கு மொதல் நாள் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் கடையே வந்து கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கடையெல்லாம் மூடிடுவாங்க போல். அந்தளவுக்கு கடையே எதுவுமே இல்லை. அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓவனும் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி குக்கிங்க்கு தேவையான எல்லா பாத்திரமே வந்து வச்சுருந்தாங்க. வீடும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க. நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு. நாங்கள் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கிறோம். அதனால சீலிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன்னா நாங்கள் மேலே இருந்தோமா, அதனால் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சீலிங் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்தது சீலிங்கு. அப்புறம் வந்து நிறைய டவல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. திங்ஸ் வைக்கிறதுக்குமே வந்து நிறைய கபோர்ட்ஸ் வந்து இருந்தது. பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் இருந்தது. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் வந்து ஒரு 5 பெட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ பெட்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் சொன்னேன்ல மேலே சீலிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பெட்ரூமில் இருந்தும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு பால்கனி வந்து சின்னதாக வந்து ஒரு பால்கனி வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்து தாங்க வந்திருந்தோம். ஆனால் அந்த டைமே பார்த்திங்கன்னா நல்லா குளிர் தான் இருந்தது. ஹீட்டரும் வந்து எல்லா ரூம்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பால்கனி வியூவும் பார்த்திங்கன்னா டே டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. நாங்கள் ரூம் எடுத்திருந்ததே பார்த்திங்கன்னா நல்லா மலை மேலே தான் எடுத்திருந்தோமா, அதனால் சுற்றி வியூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்தது. இப்போ இந்த செகண்ட் வீடு வந்து பார்க்கலாம். இது அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த வீடு மாதிரி தாங்க. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிச்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருந்தது. அந்த கிச்சனில் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்களோ குக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிச்சன்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் சின்னதாக வந்து ஒரு டைனிங் டேபிள், அப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபா கம் பெட் இருந்துச்சு, அது வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்னதாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பங்க் பெட் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி 2 பெட்ரூம்லையுமே பார்த்திங்கன்னா டிவி வந்து வச்சுருந்தாங்கங்க. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4 டேஸ் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. நான் சொன்னேன்ல சீலிங் வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.